அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு ரூமில் ஒரு 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுங்க. அப்போ நல்லா கொஞ்சம் காற்றடிக்குது, ஜன்னல் திறந்துருக்கனால கொஞ்சம் காற்றடிக்குது. அப்போ அந்த 4 மெழுகுவர்த்தியில் மொதல் மெழுகுவர்த்தி வந்து அமைதி. அந்த அமைதிங்கிற மெழுகுவர்த்தி பார்த்திங்கன்னா, அந்த காற்றடிக்கிறப்பே அதுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ காற்றடிக்குது, நம்ம அணைஞ்சிருவோமேங்கிற அந்த பயத்திலேயே வந்து அமைதிங்கிற மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு. 2வது மெழுகுவர்த்தி பார்த்திங்கன்னா அன்பு. ஏன்னா அந்த மெழுகுவர்த்தி தான் அன்பு ஆகிப்போச்சே. அதனால் அந்த மெழுகுவர்த்தி என்ன நினைக்கிது, நம்ம தான் அன்பு நம்ம போய் நம்ம இந்த காற்றெல்லாம் எதிர்க்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லி அந்த அன்புங்கிற மெழுகுவர்த்தியும் அணைஞ்சு போச்சு. 3வது இருக்குது அறிவு. அந்த அறிவுங்கிற மெழுகுவர்த்தி அங்கிட்டு இங்கிட்டு அப்படி இப்படின்னு பார்க்குது, அது வேலையாகல அணைஞ்சு போச்சு. 4வது ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்கார பையன் உள்ளே நுழையிறான். ஐயோ அணைஞ்சிருந்த 3 மெழுகுவர்த்தியை பார்த்துட்டு ஐயோ 3 மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 4வது எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த மெழுகுவர்த்தி என்ன சொல்லுது, தம்பி வருத்தப்படாத, எண்ணெயை எடுத்து இந்த மற்ற 3 மெழுகுவர்த்தியும் பற்ற வைப்பா அப்படின்னு சொல்லுது. அவன் பற்ற வச்சுக்கிட்டே அந்த பையன் அந்த மெழுகுவர்த்திட்டு கேட்குறான், உன் பேர் என்னன்னு கேட்குறேன். என் பேருன்னு சொல்லுது. அப்போ தான் சொல்லுது அந்த மெழுகுவர்த்தி, நான் தான் வந்து நம்பிக்கை அப்படின்னு அந்த மெழுகுவர்த்தி சொல்லுது. இந்த இதில் என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, அமைதி, அன்பு, அறிவு எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? அந்தந்த இடத்துல தான் அது தேவை. எல்லா இடத்துலையும் நம்ம அமைதியும் யூஸ் பண்ண முடியாது, அன்பையும் யூஸ் பண்ண முடியாது, அறிவையும் யூஸ் பண்ண முடியாது. தன்னம்பிக்கைங்கிறது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை, சரிங்களா? அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சா எவனாலும் எதுவும் பண்ண முடியாது நம்மளை. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உடைப்பானுங்க, அன்பாக இருந்தாலும் உடைப்பானுங்க, அறிவாக இருந்தாலும் அதை உடைச்சி பார்ப்பானுங்க. நீங்கள் தன்னம்பிக்கையாக இருந்து பாருங்கள், எவனாலும் எதுவும் முடியாது. ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்துருக்கிறது எப்படி சொல்கிறோன்னா, கிரிக்கெட்டை வச்சே பேசுவோமே. கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட்டு, 1 டே, T20 இருக்குது. நம்ம வாழ்ந்துக்கிற டெஸ்ட் கிரிக்கெட்னால நம்மளுக்கு அடாப்டாக பார்க்குறதுனா டிராவிட் தான். நீ என்ன பால் 1000 கிலோமீட்டர் வேணாலும் போடு, 100 கிலோமீட்டர், 100 என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் வேணாலும் போட்டு, நீ என்ன பால் போட்டாலும் ஒரு ஸ்ட்ரோக்கு தான் பார்ப்பேன், சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எதிர்த்து வர எவன் என்ன எது பண்ணாலுமே வந்து இந்த நம்பிக்கைங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நம்மளை எவனாலையும் அடிச்சுக்க முடியாது. அனைவருக்கும் இனிய நம்பிக்கை மாணி.